காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முறிவை அடுத்து மத்திய அரசிலிருந்து திமுக விலகிக் கொண்டதாக அறிவித்துள்ளது. பிரச்சினை அடிப்படையில் மன்மோகன் அரசுக்கு ஆதரவு தொடரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 48 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி இம்முறை அதிக தொகுதிகளையும் ஆட்சியில் பங்கும் கேட்டதால் பிரச்சனை ஏற்பட்டது. 54, 57 என்று 60 தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்க திமுக முன்வந்தும் உடன்பாடு ஏற்படவில்லை. இது தொடர்பாக காங்கிரஸ் திமுக இடையில் 3 முறை பேச்சு நடந்தது. காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் குலாம் நபி ஆசாத் கருணாநிதியுடன் பேச்சு நடத்தியும் உடன்பாடு ஏற்படாத நிலையில் இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகம் அறிவாலயத்தில் கருணாநிதி தலைமையில் நடந்தது. இதில் துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின், அன்பழகன், ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன், அழகிரி, பொன்முடி, டி.ஆர். பாலு, ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், கே.என். நேரு, சர்க்குண பாண்டியன், கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டசபை தேர்தல் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து மத்திய அரசிலிருந்து விலகுவதாக திமுக உயர்நிலை செயல்திட்ட குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மன்மோகன் அரசுக்கு வெளியிலிருந்து பிரச்சனையின் அடிப்படையில் ஆதரவு தொடரும் என்றும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரசுக்கு 60 தொகுதிகள் ஒதுக்க முன்வந்தும் தொகுதிகளை அதிகரித்துக் கொண்டே சென்றதோடு தாங்கள் விரும்பும் தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று நிர்பந்தித்ததால் திமுக கூட்டணியில் தொடர காங்கிரஸ் விரும்பவில்லை என்று அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் உறவு திடீரென்று முறிந்ததால் தமிழக அரசியலில் மட்டுமின்றி தேசிய அரசியலிலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திமுக ஆதரவு வாபஸ் பெறப்பட்டுள்ளதால் மத்திய அரசு மெஜாரிட்டி பலத்தை இழந்துள்ளது. இப்பிரச்சனை தொடர்பாக உடனடியாக காங்கிரஸ் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை.